ஆண்டவர் நம்மோடு பேசும்படி எல்லாம் தலையை தாழ்த்தி ஜெபத்தோடு கூட இந்த செய்தி நாம் கேட்கணும். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு. இருள் சூழ்ந்த பாரங்கள் நெருக்கினாலும் இமை பொழுதே மறந்தவர். மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு. இருள் சூழ்ந்த பாரங்கள் நெருக்கினாலும் இமை பொழுதே மறந்தவர். இருக்கின்றவராய் இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார். கைத்தட்டி பாடுவோம். ஆமென். இன்றும் என் ஜெபம் கேட்பார். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் எந்த துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்த துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். எனக்கா ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஆமென். கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கரங்களை உயர்த்தி கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உமது வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம்
11வது வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நீ போ, இனி பாவம் செய்யாதே. இந்த பிரபலமான வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தின் நாட்களிலே ஒரு விசை எருசலேம் தேவாலயத்தில் இருக்கும் பொழுது அங்கிருந்த யூதர்கள், பரிசேயர்கள் விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிபட்ட ஒரு ஸ்திரியை அவர்கள் இழுத்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி, இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். போதகரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். எப்படியாகிலும் இயேசுவை ஒரு கண்ணியிலே அகப்படுத்தும்படியாக அவர்கள் திட்டம் பண்ணி இந்த காரியத்தை செய்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று சொன்னார். இந்த வார்த்தை கேட்ட அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஒவ்வொருவராய் அங்கிருந்து போய்விட்டார். கடைசியில் அந்த ஸ்திரீ மட்டும் இருக்கிறாள். அவளை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உன்னை யாரும் இப்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அவர்கள் எங்கே? இல்லை ஆண்டவரே. அதற்கு ஆண்டவர் சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாது என்று ஆண்டவர் அவளை அனுப்பிவிட்டார். இந்த சம்பவத்திலிருந்து இந்த நாளில் ஒரு முக்கியமான செய்தியை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த கடைசி நாட்களில் இந்த செய்தி ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆகவே கேட்கணும், கேட்டு நமது வாழ்க்கையில் அப்படியே அபியாசப்படுத்த நாம் பிரயாசப்படணும். நீ போ, இனி பாவம் செய்யாது. இதிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரியை பார்த்து இப்படி சொன்னதன் மூலம் மன்னிப்பை பெற்றவர்கள் மறுபடியும் அவர்கள் பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், மன்னிப்பை பெற்றவர்கள் மறுபடியும் பாவத்துக்குட்படக்கூடாது, அவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆமென். ஆகவே தான் பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமாய் கிடந்த மனிதனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். சுகம் கொடுத்த ஆண்டவர் அவனை சந்தித்து ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாது. இவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்து விட்டார். அதோடு இவன் கதை முடிந்தது என்று கர்த்தர் விட்டுவிடவில்லை. மறுபடியும் இவனை ஆண்டவர் சந்திக்கிறார். சந்தித்து சொன்ன வார்த்தை தான், அதிக கேடானதொன்று வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதே என்று அவனை எச்சரித்து விட்டு தான் கர்த்தர் சென்றார்ப்பார். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த பாவம் செய்த அந்த ஸ்திரியை அவர் மன்னித்தார். இனி நீ பாவம் செய்யாதே போ என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு பாவத்தை ஏதோ கண்டு காணாமல் விட்டதாக அர்த்தம் அல்ல, அல்லது அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார் என்று அர்த்தம் அல்ல. அப்படி என்ன இந்த ஸ்திரிக்கு சொல்கிறார்னா, இனி நீ பாவம் செய்யாத போ என்று சொன்னால், நீ போ, இந்த உலகத்தில்
பாவத்துக்கு விரோதமாக நீ போராடு. பாவத்துக்கு விரோதமாக போராடி பரிசுத்தமாய் நீ வாழ வேண்டும். அப்படி உண்டாகிற போராட்டத்தில் ரத்தம் சிந்தினாலும் நீ ஒரு காலம் மறுபடியும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. நீ போ, இனி பாவம் செய்யாது. அடுத்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பகுதி பார்த்தீங்கன்னா, இனி நீ போய் பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டு. இதுவரையிலும் பாவ ஜீவியத்தில் வாழ்ந்திருக்கிறாய். இனிமேல் நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டு என்று ஆண்டவர் இவளை இனி பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி உறுதியாய் சொல்லி அனுப்பினாரே தவிர இதை கண்டும் காணாமலும் கர்த்தர் விட்டதுன்னு சாதாரணமாக எடுக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நல்லா கவனிக்கணும். நம்ம எங்கே திரும்பினாலும் இப்பொழுது பாவம் தலைவிரித்தாடுகிறது. எப்பவும் இல்லாத அளவுக்கு சமீப நாட்களிலே ஒரு 2-3 வருடங்களுக்குள்ளாக உலகம் தலைகீழாய் மாறிவிட்டது. திருச்சபையை பாவம் அதிகமாய் பாதித்து கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகள் அதிகமாக கவனிக்கணும். தினமும் நியூஸ் பேப்பரில் வர செய்தியை பாருங்க, தொலைக்காட்சியில், செல்போனில் வருகிற செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அருவருப்பு, அக்கிரமம், பாவம் இதை குறித்து தான் அதிகமாக நம்ம வாசிக்கிறோம். ஒரு சிறு பையன், அவனுக்கு 12 வயசு அப்படின்னு நான் வாசிக்க கேட்டேன். சிறு பையன் ஒரு சிறுமியை கொலை செய்து விட்டான். அவனை பிடித்து விசாரித்த பொழுது, என் தகப்பனாருடைய செல்போனில் இப்படிப்பட்ட காட்சிகளை நான் நிறைய பார்த்தேன். அதை பார்த்த பிறகுதான் இப்படி செய்ய வேண்டும் என்கிறதான் எண்ணம் எனக்கு வந்தது என்று அவன் சொன்ன பிறகு அதை பார்த்த கேட்ட அத்தனை பேர் அதிர்ச்சி அடைந்தார்கள். இப்படி சிறு பிள்ளைகள் என்று இல்லாமல் பெரியவர்கள் என்று அத்தனை பேர் இன்றைக்கு ஆட்டி படைக்கிற பொல்லாத பாவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த திருச்சபையும் பாதிக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்கிறவங்க கவனமா இந்த உலகத்தில் வாழணும். நம்ம ஆண்டவரின் வருகை மிக சமீபம். ரகசிய வருகை எப்போ வேணாலும் இருக்கலாம். நம்ம சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா எந்த நிமிஷமும் கர்த்தருடைய வருகை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு திருச்சபை மக்கள் வருகையே மறந்து விட்டார்கள். ரொம்ப கொடூரம் சார், ரொம்ப கொடூரம் சார். எங்க திரும்பினாலும் இன்றைக்கு நிர்விசாரம், எப்போ இல்லாத அளவுக்கு நிர்விசாரம் இப்போ விசுவாசிகள் மத்தியில். அதுதான் ரொம்ப துயரம், ரொம்ப துயரம். எவ்வளோ நாள் இப்படி நீடிக்கணும் தெரியல. அதுவும் இந்த லாக்டவுனுக்கு பிறகு நிலைமை தலைகீழாக இருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தை கேளுங்க, உணர்வடைந்து நம்ம காத்துக்கிடணும். நாம் வருகைக்கு ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. எப்போ வேணுமாலும் 3ஆம் உலகப் போர் வரலான்னு அனைவரும் எச்சரிக்கிறார். அது ஒரு பக்கம். ஆனால் திருச்சபை மக்கள் இன்றைக்கும் தங்கள் போக்க மாற்றிக்கல, இன்னும் மோசமாக தான் இருக்கிறாங்க. ஆகவே இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்டு உங்களை சுத்திகரித்து கொண்டு நம்ம வருகைக்கு ஆயத்தப்படணும். ஆமென். மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு. இருள் சூழ்ந்த பாரங்கள் நெருக்கினாலும் இமை பொழுதே மறந்தவர். நீங்க தான் பாடணுங்க. ஆமென். இருள் சூழ்ந்த பாரங்கள் நெருக்கினாலும் இமை பொழுதே மறந்தவர். இருக்கின்றவராய் இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார். இருக்கின்றவராய் இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார். எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே,
கஷ்டங்களில் எந்த துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்த துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே. இதிலிருந்து ஒரு 3 சத்தியத்தை நாம் கவனிக்க வேணும். நீ போ, இனி பாவம் செய்யாது. ஆக மன்னிப்பை பெற்ற தேவ ஜனம் அவர்கள் இனி பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். இப்படி பாவம் செய்யாதிருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட பாவத்துக்கு விலகி நம்மை காத்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவ ஜனம் என்ன செய்யணும்? முதலாவது சங்கீதம் 119 11வது வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். ஆண்டவரின் வார்த்தையை இருதயத்தில் வைத்து நமது வாழ்க்கைக்கு வசனத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்து பரிசுத்தமாய் வாழ இந்த உலகத்தில் நமக்கு உதவி செய்யும். ஆமென். இருதயத்திலே நான் வைத்து வைத்தேன். இந்த சங்கீதத்தை எழுதின பக்தன் தன் பரிசுத்த வாழ்க்கைக்கு வேத வசனம் எவ்வளவாய் உறுதுணையாய் இருந்தது என்பதை அங்கே சொல்றார் பாரு. ஆண்டவரின் வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன், இருதயத்திலே வைத்து வைத்தேன். அப்படின்னா வாழ்க்கையின் முக்கிய பகுதியாக வேத வசனத்தை கையில் வைத்திருக்கிறார் அவர். அதனால தான் பரிசுத்தமாக வாழ முடியுது. இந்த 119ஆம் சங்கீதத்தில் இந்த மகிழ்ச்சி, இன்பம், வேத தியானங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வரும். வேத வசனத்தின் மேல் மகிழ்ச்சியும் இன்பமும் ஆவலாக இருந்தால் தான் அதை தியானம் பண்ண முடியும். வேதத்தை இருதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொன்னால் தியானம் பண்ணுறதுன்னு அர்த்தம். வேதத்தை ஏதோ மனப்பாடம் பண்ணுறதில்ல, அதை தியானம் பண்ணுவது, அதை தியானம் பண்ணுவது. அப்படி தியானிக்கணும்னா வேத வசனத்தின் மேலே நமக்கு ஆர்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கணும். வசனத்தை நினைச்சாவே சந்தோஷம், வேதத்தை நினைச்சாவே சந்தோஷம் இருக்கணும். வேதத்தின் மீது அவ்வளவு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நிச்சயமாக சொல்லுகிறேன் அதை தியானம் பண்ண முடியும், இருதயத்தில் வைக்க முடியும். அதில் திரும்ப திரும்ப பாருங்க. 119 15 16 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன், உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது பிரமாணங்களிலே நான் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். 23 24 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன், உமது பிரமாணங்களை நான் தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. தியானிக்கிற அது இன்பமாய் இருக்கிறது. 47 48 பார்த்தீங்கன்னா, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன், நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். இன்னும் 77 78 கூடலாம் பார்த்தீங்கன்னா, ஆக வேதத்தின் மேல் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், இன்பமாக இருக்கிறேன், ஆகவே அதை தியானிக்கிறேங்கிறார் பாருங்க. அப்படி வேத வசனத்தின் மேல் நமக்கு அந்த இன்பம், அதை தியானித்து வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்தினா மட்டும்தான் இந்த உலகத்திலே நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். பரிசுத்தமாக வாழறதுக்கு வேத வசனத்தை தவிர வேறு ஆதாரமே நமக்கு இல்லை பாரு. பாவங்கிறது அது ஒரு வஞ்சனை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் ஆக இவ்விதமாக அந்த வார்த்தை வருகிறது பாருங்கள். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படக்க விருட்சமாக இருக்கு என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அது கவனிங்க,
அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். அப்படி அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனி அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குதா, அவ்வளோ கவர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அதன் பின்னணியிலே வஞ்சனை இருக்கிறது. பார்க்க கவர்ச்சி தான், இன்பமாக இருக்கிறது தான், புத்தியை தெளிவிக்கும் போல இருக்கிறது. ஆனால் பின்னணியில் வஞ்சனை இருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஏவாளை சொல்கிறா பாருங்க. ஆதியாகமம் 3:13 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். நான் புசித்தேன், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஆக சர்ப்பம் வஞ்சித்ததின் விளைவுதான் இந்த பாவத்துக்குட்பட்டேன். அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட். இத பவுலும் அப்படியே சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆக பாவம் ஒரு வஞ்சனை. வஞ்சனை நல்லா கவனிக்கணும். பார்க்க இன்பமா இருக்கும், கவர்ச்சியா இருக்கும், இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கும். ஆனால் பின்னணியில வஞ்சனை இருக்கிறது, வஞ்சனை இருக்கிறது. சிம்சோன் அப்படித்தான் வஞ்சிக்கப்பட்டான். அவன் பராக்கிரமசாலி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நசரேயன், இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நியாயாதிபதி. ஆனால் அப்பேற்பட்டவனை பாவம் வஞ்சித்து விட்டது பாரு. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் கண்டு வழிவிலகி போனான். அப்படி அந்த பாவம் அவனை வஞ்சித்து விட்டது பாருங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இவ்விதமாக ஞானி சொல்றார். அவர் அதிகமாக அதில் அனுபவப்பட்டு தோல்வி அடைந்த ஒரு மனிதன் பிரசங்கி. அவர் என்ன சொல்றார் பாருங்க. தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போல, மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போல, குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும், குருவிகள் கண்ணியிலே பிடிபடுவது போலவும், மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். ஆக அது ஒரு கண்ணி, அது ஒரு கண்ணி. எப்படி பறவையை பிடிப்பதற்கு அது அறியாமலே கண்ணியை வைத்து பிடிக்கிறார்களோ, அதே போல சாத்தான் நம்மை பிடிப்பதற்கு, தேவ ஜனத்தை பிடிப்பதற்கு அவன் வஞ்சனையான இந்த பாவத்தை கையில் வைத்திருக்கிறான் பாரு. இன்னைக்கு அநேக வாலிப சகோதர சகோதரிகள் அந்த வஞ்சனை அறியாமல் இன்றைக்கு சிக்கி தவிக்கிறார்கள். நீங்கள் 119ஆம் சங்கீதம் 130 வசனம் 105 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட கண்ணியிலே அகப்படக்கூடாதபடிக்கு நம் கால்களை பாதுகாக்கிறது வேத வசனம் இல்லைங்களா? கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேத வசனத்தின்படி நடந்தால் எப்படிப்பட்ட கண்ணியா இருந்தாலும் சரி, நமது நடைகள் பிசகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். ஆமே. சங்கீதம் 37:31 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. பார்த்தீங்களா? ஆண்டுடைய வசனம் இருதயத்தில் இருந்தா நம்ம நடைகள் ஒன்றும் பிசகாது, நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தவறாய் போகாது, நமது திட்டங்கள் தோல்வி அடையாது. ஆக நமது பரிசுத்த ஜீவியத்தில் நிச்சயமாய் எந்த ஒரு தடையும் வராது. ஆக வேத வசனம் இருதயத்தில் இருக்க வேணும் பாருங்க. எல்லாவற்றுக்கும் வசனத்தை தான் கடைபிடிக்கணும். நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று வேத வசனத்தை நாம் மனதில் வைக்க வேண்டும். இப்போ வேத வசனம் இருதயத்தில் இருக்கணும் பாருங்க. இதற்கு முன்பு இருந்த சபையில் ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த ஊழியமே வேண்டாம், ஆண்டவரே என்னை விட்டுருங்கப்பா,
நான் மறுபடியும் வேலைக்கே போயிடுறேன் அப்படி முடிவுக்கே வந்துட்டேன். ஆராதனைக்கு முன்பு சனிக்கிழமை நான் புல்பிட்லேருந்து ஜெபம் பண்ணுவேன் வாரந்தோறும். அந்த முடிவு செய்துவிட்டு கண்ணீரோடு நான் அப்படி புல்பிட்டில் நிற்கிறேன். கண்ணீர் வந்ததுனால உலகமே எனக்கு மறைஞ்சது போல் ஆகி போயிடுச்சு. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அப்படியே அழுது கண்ணை திறந்து பார்க்குறேன். இந்த புல்பிட் மேலே அழகாய் கட் பண்ண ஒரு வசனம் அங்கே வைக்கப்பட்டிருக்காரு. நல்லா பிரிண்ட் செய்யப்பட்டு கட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்பு எதுவுமே கிடையாது, அங்கே பிளெயினாக இருந்தது புல்பிட்டு. ஆனால் இப்படி நான் முடிவு செய்து கண்ணை திறந்து பார்க்குறேன், ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் கேட்டிங்கன்னா, கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம், நீ அர்க்கிப்புவை கண்டு கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை செய்ய கவனமாக இருப்பாயாக அப்படின்னு பவுல் அர்க்கிப்புக்கு சொன்ன வார்த்தை அங்கே அப்படியே பிரிண்ட் செய்யப்பட்டு மேலே இருக்குது. ஷாக் ஆயிட்டேன். அதற்கு முன்பு எதுவுமே கிடையாது. நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை செய்ய கவனமாக இருப்பாயாக. இன்றைக்கு அந்த வார்த்தை என்னை எச்சரிக்கிறது. எத்தனை சோதனைகள் நெருக்கங்கள் வந்தாலும் சரி, இன்றைக்கும் எச்சரிக்கிறது. அப்படி என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் வேத வசனமே என்னை உருவாக்கி இருக்கிறது, என்னை அழிவுக்கு தப்புவித்து இருக்கிறது. அப்படி அந்த வேத வசனம் இருதயத்தில் இருந்தால் அவன் நடைகளில் ஒன்றும் பேசுவதிருந்த வார்த்தை எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்க. ஹல்லேலூயா. ஆக உங்களுக்கு சொல்லுகிற வேத வசனம் இருதயத்தில் இருக்கணும். அப்போத்தான் செல்போனை தோண்டும் பொழுது உணர்வடைவோம். கர்த்தர் பேசுவார். இன்றைக்கு வந்த உணர்வடையலை, ஏன் துணிகரம்? வேத வசனம் இல்லாதனால. வேத வாக்கியங்களை நான் எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் சொல்லப்பட்டது போல இன்னைக்கு வேதம் அநேகருக்கு அந்நிய காரியமாக இருக்கிறது. நல்லா கவனிக்கணும் வாலிப சகோதர சகோதரிகள், இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனம். ஏன் எல்லாருக்குமே சொல்லுகிறேன், கவனிக்கணும். செல்போனை தோண்டும் போது வேத வசனம் பேசணும். உங்களோடு பேசணும். இருதயத்தோடு பேசலைன்னா நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். வேத வசனம் உள்ளத்தில் இல்லைன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். பெரிய அழிவுக்கு உங்களை தப்பு வைக்கணும்னா வேத வசனம் இருதயத்தில் இருக்கணும். கர்த்தருடைய வருகை மிக சமீபம், கவனமாக இருங்க. சிம்சோன் வழிவிலகி போனது காரணம் வசனத்தை மைண்டில் வைக்கல பாருங்க. அவன் வழிவிலகி போனான், வஞ்சித்து விட்டது சிம்சோனை. எத்தனை பெரிய பராக்கிரமசாலி, கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றவன். ஆனா ஒரு தெளிலால ஜெயிக்க முடியல அவனால. வஞ்சித்து விட்டது பாவம், வஞ்சித்து விட்டது பாவம். அதனால நான் போயிடுவேன், நான் ஜெயிச்சிருவேன்லாம் தப்பாக நினைக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். இந்த 119 சங்கீதம் ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம். ஏன் வேத வசனம் நமக்கு அவசியம்? 119 சங்கீதத்தில் 19வது வசனம், நாம் இந்த உலகத்தில் அந்நியர்களாக இருக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். பூமியிலே நான் பரதேசி. பூமியிலே நான் பரதேசி. பரதேசி என்று சொன்னால் ஸ்ட்ரேஞ்சர், நான் அந்நியன். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் ஒவ்வொருவரும் அந்நியர்களா. 1 பேதுரு 2:11 வாசித்து பார்த்தீங்கன்னா, நாம் அந்நியரும் பரதேசிகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் அந்நியர்கள். அந்நியர்கள் அந்நியர் என்று சொன்னால் இந்த உலகத்தை இப்படித்தான் வாழணும், இப்படி நடக்கணும்னு ரோடு மேப்பு வேணும் நமக்கு. ஒரு மனிதன் வேறொரு ஊருக்கு போனால் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும், சரியாய் போய் சேரணும், அந்த ரோடு மேப்பு வேணும். ஆகவே அந்நியர்களாக இருக்கிற நமக்கு இந்த உலகத்தில் சரியாய் வாழ்வதற்கு கர்த்தர் கொடுத்த ரோடு மேப்பு வேதவசனம். ஹல்லேலூயா. 119:18 வாசித்து பார்த்தீங்கன்னா, அது கண்களை திறக்கிறது, கண்ணை திறக்கிறது. கண்ணு திறந்திருந்தா தான் எந்த வழியில் போக நமக்கு தெரியும். ஆகவே கண்களை திறக்கிறது வேதவசனம். 119:21 வாசித்து பாருங்க, அந்த வழியின் மேல் கவனமாயிருக்க செய்கிறது. எந்த வழி கேட்டுக்கு போகிறது, எந்த வழி ஜீவனுக்கு போகிறது என்று அந்த வழியின் மேல் கவனமாயிருப்பதுக்கு உதவி செய்கிறது வேதவசனம். வாசிக்க பார்க்கலாம். உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம்.
அதனால் ம், தேவனுடைய பார்வையிலும் ம். மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து ம், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். ம், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, என்னாதே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தீமை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. 119:24 வாசித்து பார்த்தீங்கன்னா வேத வசனம் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறது. இப்படி இந்த 110 வசனத்தில் இத்தனை காரியங்களை பார்க்கலாம். நாம் அந்நியர்களாக இருக்கிறோம். வேதம் கண்களை திறக்கிறது. வழி விலகாதபடி வழியின் மேல் கவனமாக இருக்க நமக்கு உதவுகிறது. நல்ல ஆலோசனை கொடுக்கிறது. ஆகவே தான் இதை இருதயத்தில் வைக்க வேணுமா? ஏசாயா 51:7 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆக வேத வசனத்தை இருதயத்தில் வைத்திருக்கிறவர்களே அப்படின்னு எழுதுவார். ஆக வேத வசனம் இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருதயத்தில் இருந்தால் அந்த வசனம் நம்மோடு பேசுமா. உபாகம் 6:6-7 வாசிங்கன்னா அந்த வேத வசனம் நம்மோடு பேசுமா. வாசிக்க பார்க்கலாம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை குறித்து நீ பேசு. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியா இருக்க கடவது. அந்த வசனத்தோடு நாம் பேசணுமா? அந்த வசனம் நம்மோடு பேசுமா? இந்த ரெண்டும் நடக்கணும் பாருங்க. நீங்கள் நீதிமொழிகள் 6:22 வாசித்து பார்த்தீங்கன்னா அது நம்மோடு பேசுகிறது. 6:6-7 அதை நாம் பேச வேண்டும். அந்த வசனம் நம்மோடு பேசுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இதை உபதேசம் பண்ணுங்கள். மத்திய 28 19-20 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு அவர் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பு சொன்ன அற்புதமான வார்த்தை கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறார் ஊழியக்காரர்களுக்கு, வசனத்தை உபதேசம் பண்ணுங்கள் என் ஜனங்களுக்கு. ஏன்னா வழி விலகாதபடி காக்கிற கடைசி வரை வழிநடத்த அந்த வேத வசனம் அவர்களுக்கு வேணும் என்று சொல்லிவிட்டு தான் இயேசு பரலோகத்துக்கு போனார். இப்படி வேத வசனத்தை இருதயத்தில் வைத்து அதை நீங்கள் காத்து கொண்டால் பரிசுத்தமாய் உலகத்தில் வாழ முடியும். மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை எவ்வளவு சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 1:3 நம்ம வாசிக்கிறோம், இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. ஏசாயா 66:2 வாசித்து பாருங்க, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். யோவான் 13:17 வாசித்து பாருங்க, நீங்கள் பாக்கியவான்கள். இப்படி ஆண்டோட வசனத்தை வாசித்து கேட்டு தியானம் பண்ணி அதன்படி நடந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எதெல்லாம் கைவிட்டு செய்கிறீர்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா, ஒன்றும் குறைவில்லாமல் நடத்துவா, வழி விலகாதபடிக்கு காத்து கடைசி வரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அற்புதமான ஆயுதம் கர்த்தர் நாம் கொடுத்த வேத வசனங்கள். ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்த வேத வசனத்தை முன்னெல்லாம் உபவாசத்தோடு வாசிப்போம், தினந்தோறும் வாசிப்போம், இரவும் பகலும் வாசிப்போம். எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்க? நீங்க வேதத்தை கொண்டு வரதும் கிடையாது, வேதத்தை வாசிக்கிறதும் கிடையாது. ஏதோ செல்போன்ல 4 வசனத்தை கேட்டுட்டு போக வேண்டியது. இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு உதவியா இருக்க ஒன்று தான் கர்த்தருடைய வேத வசனம். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருப்பேன். உலகம் எப்படி மாறினாலும், கலாச்சாரம் மாறினாலும் சரி, வேத வசனத்தின் மேல் நான் கவனமாக இருப்பேன் என்று வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இரவும் பகலும் வாசிக்கணும். எத்தனை காலங்கள் மாறினாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும், எல்லா கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இன்று முதல் மறுபடியும் நான் வேதத்தை தியானிக்க என்னை தொடங்குகிறேன்.
இரவும் பகல் அதுவே எனக்கு ஜீவனாக இருக்கு, என்னை ஒப்பு கொடுக்குற ஐயா. வேதத்தை வாசிக்காம நான் வெளியே போக மாட்டேன். ஆக எல்லா ஒரு திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாவற்றுக்கும் வேதம் என்ன சொல்கிறது அப்படித்தான் நான் வாழ்வேன் என்று இரவும் பகலும் வேதத்தின் மேல் நீங்கள் கவனமாக இருக்கும்போது தீர்மானம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். எல்லாம் கண்ணை மூடி, ஆண்டவரே வேதத்தை நான் கனப்படுத்த எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. ஆண்டவர் வேத வசனத்தின் மீது கவனமாக இருக்க எனக்கு உதவி செய்யும். இரவும் பகலும் தியானிக்க உதவி செய்யும். கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறா, ஒரு விசேஷித்த அபிஷேகங்களை நிரப்பும். எல்லா விதமான அசுத்தங்கள் அக்கிரம விலக்கி காத்து நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு வேதவசனம் உதவி செய்யும். இந்த ஊக்கமான ஜெபத்தை நீங்கள் செய்தால் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தலைகீழ் மாற்றம் உண்டாகும். தடைபட்ட ஆசீர்வாதங்கள் வந்து கிடைக்கும். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறும். நீங்கள் வாக்கியம் சொன்ன வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேத வசனத்துக்கு மறுபடியும் திரும்ப கால்களை எல்லா கன்னிக்கு விலக்கி காப்பாற்றுகிற வேத வசனத்தில் கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இரவும் பகலும் தியானிக்க உதவி செய்யும். மறுபடியும் வேதத்தை கனம் பண்ணும் பொழுது நீர் எங்களை கனம் பண்ணுவேன் நாங்கள் விசுவாசிக்கிற ஐயா. இதை கேட்குற ஒவ்வொரு மக்களோடு பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கிருபைகளை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் சொல்லுவோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். ஆமென். இரண்டாவதாக, பாவம் செய்யாதிருக்க என்ன செய்யணும்? முதல்ல வேத வசனம் இருதயத்தில் இருக்கணும். இரண்டாவது, நீதிமொழிகள் 15:3 கொஞ்சம் வாசிங்க பார்க்க. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அப்படின்னா ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் என்ற உணர்வு எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும். அப்பதான் பாவத்தை ஜெயிக்க முடியும், பாவத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வு. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இந்த உணர்வு இல்லாததுனால தான் இன்றைக்கு அநேகர் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். நீங்கள் வேதம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் இந்த உணர்வோடு இருந்தார்கள். அதனால தான் அவர்கள் பாவத்தை ஜெயித்தார்கள், பரிசுத்தமாய் உலகத்திலே வாழ்ந்தார்கள். பக்தன் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 16:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வு எப்பொழுதுமே எனக்கு இருக்கிறது. அதுதான் தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட். பாருங்க, நெகேமியா சொல்லுகிறார், நெகேமியா 5:15 கொஞ்சம் வாசின்னு பார்க்கலாம். எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. அவங்க எல்லாரும் லஞ்சம் வாங்கினாங்க, பொருளாசை உள்ளவர்களாக இருந்தார்கள், ஜனத்தை வஞ்சித்தார்கள். நானோ அப்படி செய்யலை. ஏன்னா எனக்குள்ளே வேத வசனம் இருந்தது. மட்டுமல்ல, கர்த்தர் என்னை பார்க்கிறார்ங்கிற உணர்வு எனக்குள்ள இருந்ததுனால நானோ அப்படி செய்யவில்லை. ஆண்டவர் பார்க்கிறார் உணர்வு இருந்தால் நானோ அப்படி செய்யவில்லை அப்படின்னு உலகத்தார் போல நம்ம வாழ மாட்டோம், உலகத்தார் போல நம்ம செய்ய மாட்டோம், உலகத்தார் போல உடவுடுத்த மாட்டோம், உலகத்தார் போல செல்போனை தோண்ட மாட்டோம், உலகத்தார போல பேச மாட்டோம். ஒரு விஷயம், செல்போனில் ஒரு SMS எவனுக்கு அனுப்பி எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க, நம்ம ஆளுங்க தான். சொல்றதே எனக்கு வெக்கப்படுகிறேன். அவ்வளவு கேவலமான ஒரு SMSங்க.
யாருக்கும் அனுப்புறது தப்பி எனக்கு வந்துருச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க இருதயத்தில் குத்தப்பட்டு 2 நாள் அழுதுருக்கிறேன் நான். ஐயோ, விசுவாசிகள் நிலைமை இப்படி இருக்காது. தேவன் பார்க்கிறாங்கிற உணர்வு இல்லாதனால தான் இன்றைக்கு இப்படி துணிகரமாக வாழ்கிறார்கள். ஏதோ புது விசுவாசி நான் சொல்லல, பல நாள் பல வருஷங்கள் அனுபவப்பட்ட விசுவாசிகள் நிலைமை இது. நம்ம எல்லாரும் அடிக்கடி வாசிப்போம் யோசேப்பை குறித்து. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் என்னை பார்க்கிறான்ற உணர்வு யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க. நான் வாசிக்கிறேன். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவனுக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எகிப்து தேசத்தில் அவன் ஒரு அடிமை, அவனை யாருக்குமே தெரியாது. தன் குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் கானான் தேசத்தில் இருக்கிறார்கள். போத்திபார் வீட்டிலே அடிமையா இருக்கிறான். அடிமைக்கு எந்த உரிமையும் கிடையாது. எஜமாட்டி என்ன சொன்னாலும் செய்யணும். அப்படிப்பட்ட அந்த இடத்துல அவன் என்ன செய்தாலும் யாரும் கேட்க போறதில்லை, பார்க்க போறதில்லை. 100% பாவம் செய்வதற்கு அவனுக்கு வாய்ப்புகள் இருந்தது. அந்த இடத்துல தான் அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இத்தனை பெரிய பாவத்துக்கு உட்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி நான் எப்படி செய்ய முடியும்? என்னை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரே, என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரே, நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? யோசேப்பு 2 குழியில போடப்பட்டான். ஒன்று ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் சொல்லப்பட்ட சகோதரர்கள் போட்ட குழி, வெறுப்பு பொறாமை அவைகளினால் அவனை தூக்கி குடியிலே போட்டார். அது ஆபத்தான். அதை விட ஆபத்து போத்திபார் வீடு, அதுதான் 2வது குடி. நீங்கள் நீதிமொழிகள் 23-27 வாசி பார்த்தீங்கன்னா அது படுகுழி அப்படின்னு எழுதுவாருங்க. ஆக இச்சை அந்த குடியை காட்டிலும், யோசேப் முதல்ல சந்தித்த குடியை காட்டிலும் இந்த இச்சை போத்திபார் வீடு தான் பயங்கரமான படுகுடி. அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போனான். ஓடி போகிறது கோழத்தனம் சில விஷயங்களில். அதே நேரத்தில் கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் நின்று கர்த்தர் கொடுத்த வேலை செய்து முடிப்பது வீரம். ஆனால் சில நேரங்களில் ஓடி போக வேண்டிய ஓடித்தான் போகணும். உலகத்தின் பார்வை கோழைத்தனமாக இருக்கும், ஆனால் கர்த்தருடைய பார்வை அதுதான் வீரம். நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளுக்கு எதை விட்டு ஓடணும். பவுல் எழுதுறாரு பாருங்க. ஆக 2 தீமோத்தேயு 2:22 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவருடனே பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. இதுதான் வீரம். அதுக்கு விலகி ஓடத்தான் ஆகணும். நெகேமியா 6:11 படி நெகேமியா சொல்றாரு பாருங்க, என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ அங்க ஓடப்படாது, கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை விட்டு ஓடக்கூடாது. ஆனா பாலிய தீட்சைகளுக்கு விலகி ஓடணும். அதுதான் ஞானம், அதுதான் விவேகம், வீரம். அனைவருக்கும் சொல்லுகிறேன், உங்க பரிசுத்தத்துக்கு கேடுன்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கப்படாது. உங்களை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா நீங்கள் இன்டர்நெட் இல்லாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், இச்சை அடக்க வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நெட்டை யூஸ் பண்ணணும். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா அது இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பழைய காலத்து டப்பா செல்ல ரொம்ப நல்லது. என்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததோ அன்றைக்கு எல்லாம் தொலைஞ்சது பாருங்க. செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் பாருங்க. இச்சையடக்கம் இல்லைன்னா படுகொடி. கவனமாக இருங்க. யோசேப்பின் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள், அவன் வஸ்திரத்தை இழந்தான், ஆனால் தான் கேரக்டர் இழக்கல. அவன் நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, என் வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, ஆனால் என் கேரக்டர் இழக்க மாட்டேன். கேரக்டர் தான் உயிர் நமக்கு. சகோதரர்களுக்கு சொல்கிறேன், கேரக்டர் இழந்துட்டா அது பிறகு உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் முக்கியம் நமக்கு. ஆக திரும்ப சொல்லுகிறேன், ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா அதை தூக்கி வீசுறது தான் நல்லது உங்களுக்கு. இன்னைக்கு போத்திபார் வீடு வேற எங்கேயும் இல்லை சார். போத்திபார் மனைவி வேற இல்லை. எல்லா இடத்துலையும் போத்திபார் மனைவி இருக்கிறா, கையிலே இருக்கிறா பாருங்க. அதான் செல்போனு.
நீங்கள் இந்த ஆதி 39 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோனும் போத்திபார்மானையும் அப்படியே சேமாக இருக்குங்க. வேணா சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் 39:7 போத்திபார் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டாள் அப்படின்னு வரும் உங்களுக்கு. இந்த செல்ஃபோன் நம்ம மேலே கண் போடுது. நம்ம நினைக்கிற செல்ஃபோனை நம்ம பார்க்குறோன்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, செல்ஃபோன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, நம்மை கண்காணிக்கிறது. அதுதான் பின்னாடி ஒரு கேமரா முன்னாடி ஒரு கேமரா வச்சிருக்கிறான். கண் போட்டால் வந்து செல்ஃபோன் நம்ம பார்க்குது. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் 39:10 வாசித்து பார்த்தீங்கன்னா நித்தம் நித்தம் அவள் யோசேப்பை உபத்திரப்படுத்தினாள். நித்தம் டெய்லி. அதுக்கு என்னென்ன ஆதாரம்? நீங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தில் சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 14:17. ஆக இரவும் பகலும் அவள் அவனை தொந்தரவு பண்ணினாள். சிம்சோனை இரவும் பகலும் இடைவிடாமல். செல்போன் இரவும் பகலும் இடைவிடாமல் நம்மை தொந்தரவு பண்ணுகிறது. நீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே 39:10 அவளோடு இருக்கவும் சம்மதிக்கல அவன் என்று சொன்னால், இந்த இருக்கன்னு சொன்னா பேசுறதுக்குரிய அதான் சாட். இப்படி போத்திபார் மனைவி எங்கேயோ இல்லை சார், எல்லா இடத்துல இருக்கிறா, கையில் இருக்கிறா. அதனால தான் கவனமாக இருந்து செல்ஃப் கண்ட்ரோலோட இச்சை அடக்கத்தோடு வாழ்ந்தால் தான் பரிசுத்தமாக வாழ முடியும். இன்னொரு விஷயம், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரியோடு பேசுகிற தொலைபேசி அந்த பேச்சை கேட்டு வந்து பெரியவர் வந்து எனக்கு சொன்னார், பாஸ்டர் பார்க்கத்தான் இவன் வந்து இப்படி இருக்கிறான் ஆலயத்தில், ஆனால் சினிமாவில் வருகிற ஒரு சினிமா கதாநாயகன் பேசுறத அப்படியே 10 நிமிஷம் பேசுறத அப்படியே ஒப்பிக்கிறானா. 10 நிமிஷம் அந்த கதாநாயகன் என்ன பேசுகிறானோ கதாநாயகி இடத்துல அதை அப்படியே ஒப்பித்தானா. ஷாக் ஆயிடுச்சு பாஸ்டர்னு சொன்னார் பெரியவர். இதுதான் இன்னைக்கு நிலைமை. ஆனால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். எங்கே போவேன்? கவனமா இருங்க. ஆண்டவர் பார்க்கிறாருங்கிற உணர்வு இல்லைன்னா நடக்காது. நான் பாவம் செய்வது எப்படி கேட்கிறான் பாருங்க. நான் பாவம் செய்வது எப்படி? நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளை கேட்டு பரிசுத்தம் அடைஞ்சு உங்கள் பரிசுத்தத்தை நீங்க பாதுகாத்துக்கணும். பாவம் செய்யாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவை தேவன் பார்க்கிறாங்கிற உணர்வு. இந்த உணர்வு யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் பிறந்தவனுக்கு தாங்க வரும். ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் அந்த உணர்வே வரும். 1 யோவான் 5:18 வாசிங்க பார்க்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவன் அர்த்தம். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்ய மாட்டான். ஏன் என்று கேட்டால் அவன் பழைய மனுஷனுக்கு செத்தவன், ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்தவன், புதிய மனுஷன். பழைய பாவம் வரும்பொழுது உணர்வடைகிறான். ஆகவே அவன் பாவம் செய்ய மாட்டான். யாருக்கு அந்த தேவன் பார்க்க உணர்வு வரும்னா மறுபடியும் பிறந்த கூட்டத்துக்கு. அந்த உணர்வு வரலன்னா உங்க ரட்சிப்பே சந்தேகம்தான். தேவன் நம்மை பார்க்கிறாங்க உணர்வுக்கு சில வசனத்தை வாசிக்க முடியும். அன்பா கேட்கிறேன், நீங்க வாசிக்க பார்க்கலாம். எரேமியா 23:24. யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்னெல்லாம் பார்க்கிறாராம் பாருங்க. ஒரு பட்டியலே சொல்ல முடியும் உங்களுக்கு. யோபு 34:21 சொல்கிறது, நடக்கைகளை அவர் பார்க்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 6:5 வாசித்து பாருங்கள், சிந்தனைகளை அவர் அறிகிறார். ஏசாயா 29:15 வாசித்து பாருங்கள், ஆலோசனைகளை பார்க்கிறார். என்ன ஆலோசனை பண்றோம் என்று ஆலோசனைகளை கூட அவர் அறிகிறார். இன்னும் நீங்கள் மத்தேயு 12:15 வாசித்து பார்த்தீங்கன்னா சிந்தனைகளை அறிகிறார். இப்படி அவர் பார்க்காது ஒன்றும் இல்லை. டியர் சிஸ்டர், டியர் பிரதர், கர்த்தர் சொல்லுகிறார், அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாம் வெளியரங்க நிர்வாணமாக இருக்கிறதா. எபிரேயர் 4:13. அதனால சிந்தனை அவருக்கு தெரியும், பார்வை அவருக்கு தெரியும், உங்க நடக்க அவருக்கு தெரியும், செய்கிறது அவருக்கு தெரியும், என்ன பேசுறீங்க தெரியும், யாரை குறை சொல்றீங்க தெரியும், எங்க போறீங்க எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஆண்டவர் பார்க்கிறார். உணர்வு இருந்தா நம்ம ஜீவியம் சரியா இருக்கும். அந்த உணர்வு இல்லைன்னா செத்த பணத்துக்கு அடையாளம். நம்ம மறுபடியும் பிறந்தவன் தான் உயிருள்ளவனுக்கு அடையாளம், மறுபடியும் பிறக்காத செத்தவன். இந்த உணர்வு இல்லைன்னா செத்தவர்களுக்கு அடையாளம். அந்த நிலைமைக்கு யாரும் போகப்படாது. ஆகவே கர்த்தரை பார்க்கிறான்ற உணர்வோடு கூட
நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் ஜீவிக்கணும். கர்த்தருடைய வருகை எப்பொழுதும் இருக்கலாம். ஆக கவனமாயிருங்கள், கவனமாயிருங்கள். ஹல்லேலூயா. ஒரு பழைய ஒரு பாடல், ஒரு கவியை எல்லாரும் சேர்ந்து பாடி, இது பாடும் பொழுதே ஒப்பு கொடுத்து பாடணும் பாருங்க. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீர். பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. முதல்ல பாவம் செய்யாது காத்துக்கொள்வதற்கு வேத வசனம் இருதயத்தில் இருக்கணும். ரெண்டாவது, தேவன் நம்மை பார்க்கிறார் உணர்வு இருக்கணும். மூன்றாவது, துணிகரம் கொள்ளக்கூடாது. பிரசங்கி 8:11 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். துணிகரம் கொள்ளக்கூடாது. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால், சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய, பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது, துணிகரம் கொண்டிருக்கிறது. பாவத்துக்கு தண்டனை உடனே நடக்காததுனால துணிகரம் கொண்டு பாவம் செய்கிறான். கவனமா இருக்கணும்னா துணிகரம் கொள்ளக்கூடாது. இருதயத்தில் துணிகரம் வரக்கூடாது. நமக்கு அநேகர் நினைக்கிறாங்க எதுவுமே நடக்கலை, ஆக என்ன செய்தால் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏன் அவர் மௌனமாக இருக்கிறாரா? நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையா இருக்கு. எல்லாரும் மனம் திரும்பணும், ஒருவனும் கெட்டு போக கூடாது. அதனால தான் வருது. ஆக தண்டனை சீக்கிரமாய் நமக்கு கொடுக்கவில்லை. ஆனால் நாம நினைக்கிறோம் ஆக இதுவுமே நடக்காது, நமக்கு வழியெல்லாம் சரியா இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். அவர் கண்ணு காணாம இருக்கிறார் நினைக்கணும். இல்லை, நாம் கெட்டு போக கூடாது என்று சொல்லி ஆக நம்மேல் நீடிய பொறுமையா இருக்கிற தேவன், நீடிய பொறுமையா இருக்கிற தேவன். துன்மார்க்கின் சாவிலே அவருக்கு பிரியமில்லை அப்படின்னு வாசிக்கிற எசேக்கியேல் 18. அப்படி அடிந்து போக கூடாது என்று தான் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார் தவிர கண்ணு காணாமல் இல்லை. துணிகரம் கொள்ளக்கூடாது. ஒன்றுமே நடக்கலைங்கிறதுக்காக சில வருஷத்துக்கு முன்பு ஆக பாவம் செஞ்சால் உடனே தண்டனை வரும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. ஆண்டவர் ஏன் பொறுமையாக இருக்காருன்னா அடிந்து போகக்கூடாது என்பதற்கு அவர் தாமதிக்கிறாரே தவிர கண்ணு காணாமல் இல்லைங்கிறத மனசில் வைக்கணும். நீங்கள் ஆண்டவர் மட்டும் தண்டித்திருந்தால் நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? பார்க்கக்கூடாது பார்த்துருந்தா கண்ணு போயிருக்கும், செய்யக்கூடாது செய்யிருந்தா செல்போன் அதை தோண்டியிருந்தா கை போயிருக்கும், போகக்கூடாத இடத்துக்கு போயிருந்தா கால் போயிருக்கும், சிந்தித்திருந்தா ஆக மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியமாக இருப்போம். ஆக மொடவனா பைத்தியக்காரனா இருக்க விரும்பல சார் அவரு. கிருபை கிருபை கிருபை. இன்னைக்கு கை போகாம இருக்கு, கால் போகாம இருக்கிறது, வாய் போகாம இருக்கு. என்னன்னா கிருபை. கிருபையை போக்கடிக்க கூடாது. நம்ம அவர் இன்றைக்கு மாறாதவர் தான். நம்ம நினைக்கிறாங்க இன்றைக்கு அன்புள்ள தெய்வம் அப்படிலாம் செய்வாரா என்றெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும், கணக்கு கொடுத்தே தீர வேண்டுமா? வெளிப்படுத்தி 22:11-12 வாசித்து பாருங்க. ஆக கர்த்தர் திட்டமா சொன்ன வார்த்தை, அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, நான் நியாயந்திருக்கத்தான் செய்வேன். வெளிப்படுத்தி 20ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, அவனவன் செய்த கிரியின்படி அவனவன் பங்கடைந்தான், நரகத்துக்கு போனான், அக்னி கடலுக்கு அனுப்பப்பட்டான். இன்றைக்கும் ஆண்டவர் ஏன் கரம் நீட்டி அடைக்கிறார்? மகனே மகளே மனம் திரும்பு, உன் போக்கை மாத்திக்கொள், துணிகரம் கொள்ளாத, தண்டனை வராதுக்கு ஏதோ கண்டு காணாம இருக்க நினைக்காத, நான் உன் மேல கிருபையா இருக்கிற, இரக்கமா இருக்கிற என்று இரக்கமா கிருபையா இருக்கிறனால இன்னைக்கு உயிரோடு இருக்கிற முடமாக இருப்போம். நம்ம ஏன் முடமாக இருக்கிறோம்? கிருபை. ஏன் குருடன் ஆகாம இருக்கிறோம்? கிருபை. ஏன் சப்பானி ஆகாம இருக்கிறோம்? கிருபை. ஏன் உயிரோடு இருக்கிறோம்? கிருபை. ஏன் மென்டல் ஆகாம இருக்கிறோம்? கிருபை.
அந்த கிருபை தாங்கி வருகிறதுனால தான் அவர் இன்றைக்கு மாறாதவர் தான். அன்றைக்கு மாறாத இன்றைக்கு மாறாதவர். நோவாவின் காலத்துல அக்கிரம் மிகுதினால ஜலத்தினால் அடித்தாரு. சோதோம் குமார் அக்கிரமத்தினால் அக்னியை அனுப்பி சுட்டெரித்து போட்டாரு. கோராகு தேவதாசனுக்கு விரோதம் எழுந்ததாக பாதாளம் விழுங்கி அழிந்து போனானே. 250 பேர் துணிந்து அவர்கள் அந்நிய அக்னியை கொண்டு வந்து தூபம் காட்ட நினைத்த பொழுது அக்னி பட்சித்து செத்து போனார்களே. 14,700 பேர் முறுமுறுத்ததுனால மடிந்து போனார்களே. 24,000 பேர் வேஷித்தான மனிதனால ஒரே நாளில் மடிந்து போனார்களே. அனனியா சப்பேல் பொய் சொன்னதுனால மடிந்து போனார்களே. எலிமா மாயவத்தைக்காரன் குருட்டாட்டம் முடித்து அழிந்து போனானே. இன்றைக்கு மாறாதவர் தான். ஆனால் ஏன் நம்ம அப்படி ஆகாம இருக்கிறோம்னா கிருபை 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 கிருபை. அந்த கிருபினால் தான் உயிரோடு இருக்கிறோம். நம்ம அந்த கிருபினால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம துணிகரம் கொள்ளக்கூடாது. கல்வாரி சிலுவையை பாருங்க. கள்ளர் சாரவன் அவன் வாழ்நாள் முழுதும் மரண தண்டனை குற்றவாளி. அவன் ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், அவரோ தகாதொன்று செய்யவில்லையே. அவரை பார்த்த உடனே அந்த அன்பான முகத்தை பார்த்து, பரிசுத்தமுள்ள முகத்தை பார்த்து தன்னை ஒரு நிமிஷத்தில் மாற்றிக்கிட்டான் சார். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னா, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பான். ஹல்லேலூயா. அவர் முகத்தை பார்த்து அந்த சில நிமிஷத்தில் தன்னை மாற்றிக்கொண்டானே. ஆனால் இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறோம், இத்தனை வருஷம் வேத வசனத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம். எத்தனை பேர் நம்ம மாற்றி இருக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் நம்ம மாற்றி எத்தனை பேர் வருஷத்தமாக வாழ்கிறோம்? அந்த கலனை விட நான் மோசமானவங்களா? துணிகரம் கொள்ளக்கூடாது. நடக்கலங்கிறதுனால துணிந்து செய்யக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் விட்டு கல்வாரிக்கு வாங்க, ஒரு விச ரத்தத்தால் கழுவுப்பட ஒப்பு கொடுங்க. கடந்த நாளில் ஆண்டவர் என்னோடு பேசினார். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, விசுவாசிகளின் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணு அப்படின்னார். இதுவரையிலும் நம்ம பொருளாதாரத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம், வியாதி விலக ஜெபம் பண்ணிக்கிறோம், மற்ற தேவைகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்ற அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். அவர்கள் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணு, அவர்கள் ஆத்துமாக்களுக்காக நீ மன்றாடு, அவருடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணு அப்படி சொன்ன பிறகு எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்ததுங்க. அன்றையில இன்னை வரலாம் எல்லாரும் சேர்ந்து ஆத்துமாக்கள் ஜெபம் பண்ணுறோம். நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது. உங்கள் ஆத்துமா நீ பரிசுத்தம் அடையணும். ஆக வருகைக்கு ஆயத்தமாகணும். எந்த நேரம் எதுவும் நடக்கலாம் உலகத்துக்கு. வருகை மிக சீக்கிரம். ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆக பாவம் செய்யாமல் இருக்கணும்னா வேத வசனம் இருதயத்தில் இருக்கணும். தேவன் பார்க்கிறார் உணர்வு நமக்குள்ள இருக்கணும். மட்டுமல்ல, துணிகரம் கொள்ளக்கூடாது. அப்படி இருக்கிற இடத்துல கண்ணை மூடி நம்ம அர்ப்பணித்து எல்லாம் இந்த தண்டனைக்கு நம்ம தப்புவித்துக் கொள்ள வேண்டாம், நரக ஆக்கினைக்கு தப்புவித்துக் கொள்ள வேண்டாம். ஆக இது உணர்ந்து தேவ பிள்ளைகள் ஒரு கவியை நம்ம பாடி பலிபடுத்துக்கு வரணும். நீங்கள் பரிசுத்தம் அடையணும். கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. நான் இதை கேட்ட தேவ பிள்ளைகள் உணர்வடைந்து மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னென்ன விஷயத்தில் தவறி இருக்கிறோன்னு சொல்லி உணர்ந்து அர்ப்பணித்து இரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணி இன்னும் முதல் புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்க, எதெல்லாம் விட நம்ம விட்டு பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இவர் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணு என்று சொல்லி என்னோடு பேசினீர். அதை இவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இவர் ஆத்துமாக்கள் பேரிலே பாரம் கொண்டு சொல்லியிருக்கிறப்பா. இதை கேட்ட இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தம் அடைய நீர் உதவி செய்வீராக, உணர்வடைய நீர் உதவி செய்வீராக. கர்த்தரை பார்க்கிறாங்க, உணர்வோடு வாழ உதவி செய்யும் கர்த்தா. இரத்தத்தால் கழுவி ஒவ்வொரு சுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென்.